கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான குடும்பத்தார்களே, உங்கள் அனைவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி இந்த காலை ஆராதனைக்கு நான் உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த அல்மனாக்கினுடைய கேலண்டர் பிரகாரம் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை புது வருட திருநாளுக்கு பின்பு வருகிற முதலாவது ஞாயிறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இந்த பகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். There is some noise. Somebody is making noise. Can you please mute? Somebody is making some noise. This is okay, but கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலேருந்து 19 22 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த மத்தேயு சுவிசேஷம் என்ன செய்கிறாருன்னா, முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை ஒரு யூதருக்கு ராஜாவாகவும் யூத மெசையாவாகவும் யூதர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதிரி தான் காட்டுறாரு. அதனால தான் இதில் பார்த்திங்கன்னா, அந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 4 தீர்க்க தரிசன நிறைவேறலை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். 4 தீர்க்க தரிசன நிறைவேறல். இங்கே என்ன சொல்கிறார் அவர், 23ஆம் வசனத்தில், நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எகிப்துக்கு போகிறாரு. எகிப்துக்கு போயிட்டு அந்த மன்னன் இறந்த பிறகு உயிரை காப்பாற்றி கொண்டு மீண்டுமாக இயேசு பிரான் இங்கே நாசரேத்தில் குடியிருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல இதில் 4 தீர்க்க தரிசனம் சொன்னேன். 6ஆம் வசனத்தில், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார் என்று தீர்க்க தரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று அந்த முதல் தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேலை ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அது மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் காண முடியும். 2வது என்ன சொல்கிறாரு, 15ஆம் வசனத்தில், ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏன் இந்த 2 பிள்ளைகளும் அங்கே தாயையும் பிள்ளையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போகிறார். ஃப்ளைட் டு ஈஜிப்ட் அது என்று திருப்பி வருகிறார். அது அதுவும் ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்று இந்த 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் பார்க்க முடியும். 3வது என்ன சொல்கிறாரு, புலம்பும் அந்த 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படும் பொழுது இயேசு பெருமானை கொன்றுவிட வேண்டும். அந்த தி 3 men, தி வைஸ் men, அவர்கள் பார்த்துட்டு திரும்ப ரிப்போர்ட் பண்ணல, அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணல. அதனால் அவர் ரொம்ப கோபமாயிட்டு அந்த 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள்லாம் சாக வேண்டும் என்று சொல்லி அந்த கட்டளை குடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் என்ன சொல்கிறார், புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது என்று அங்கே படிச்சுட்டு 18ஆம் வசனத்தில், எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று என்று எரேமியா தீர்க்கதரிசி 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அதை நீங்கள் படிக்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இதை படிக்க முடியும். கடைசியாக என்ன சொல்கிறாரு, இந்த திரும்ப எரேமியா தீர்க்கதரிசனத்தினால் நிறைக்கப்பட்டது என்று அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்குறார். அப்போ இந்த 4 தீர்க்க தரிசனங்களில் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்துவை மத்தேயு சுவிசேஷகர் காட்டுகிறார். இப்போ மத்தேயு சுவிசேஷ 4 சுவிசேஷங்களிலும் காட்டும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இன்றைக்கு ஒருவேளை அதிலிருந்து நான் பெருத்தாக எடுத்துக்கொள்ளாமல், இயேசு பெருமான் மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டது போன்ற ஒரு யூத குலத்திற்கு ஒரு ராஜா அல்ல. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்ப்போம் என்றால், அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்ச்சி நீங்கள் காண முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், அது சிம்சோனுடைய வரலாறு அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கோம்.
அதில் வந்து 5ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 13. குமாரனை பெறுவாய், தலையின் மேல் சவரகன் கட்டி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இது நசரேய விரதம். ஆனால் இயேசு பெருமான் நாசரேத் ஊரில் இருந்ததுனால அவர் நசரேயன் என்று அறியப்பட்டார். மத்திய எழுதுகிறாரு. பழைய ஏற்பாட்டு நூல்களிலே நசரேய விரதம்னா திராட்சை ரசம் குடிக்கூடாது, அது இது நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு கண்டிஷனாக சவரன் கத்தி அவளும் படக்கூடாது என்று சொல்லி அவன் நசரேயனாக இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தீரன் கைக்கு நீங்களாக்கி மீட்டுக்கொள்வான். இந்த கான்செப்டில் தான் மத்தேயுக்கு வராரு அவர். மத்தேயு அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாரு, 4 தீர்க்க தரிசனங்களெல்லாம் சொல்லி இயேசு பெருமான் வந்து இந்த இஸ்ரவேலை மீட்கக்கூடிய யூத குலத்து ராஜாவாக யூதர்களுக்கு மீட்பாக வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனால் அது அல்ல, அது அவர்களுடைய புரிதலாக இருக்கிறது. அப்படி என்றால் நமக்கு என்ன இருக்கிறது? அவர் இஸ்ரவேலுடைய கடவுளாக இருந்தால் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தாருக்கும் பல ஜாதியாருக்கும் அவர் எப்படி கடவுளாக ஆக முடியும்? லூக்கா எழுதின அதுதான் இன்றைக்கு நான் செய்தியாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் காட் ஆஃப் இஸ்ரேல் வெர்சஸ் காட் ஆஃப் ஆல். இஸ்ரவேலரின் கடவுள் எல்லோருக்கும் கடவுளும், இஸ்ரவேலின் கடவுள் கடவுளா எல்லோருக்கும் கடவுளா? காட் ஆஃப் இஸ்ரேல் ஆர் காட் ஆஃப் ஆல்? காட் ஆஃப் இஸ்ரேல் வெர்சஸ் காட் ஆஃப் ஆல். அந்த சிந்தனையை உங்கள் முன்னால் நான் இந்த ஆண்டிலே, புதிய ஆண்டின் துவக்கத்திலே நான் வைக்க ஆசைப்படுகிறேன். அப்போ அதில் என்னன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அங்கே ஆரம்பிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாங்க, அந்த தேவதூதன் சொல்கிறாரு 10ஆம் வசனத்தில், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் அது, சண்டே ஸ்கூல் வசனம் அது. 10ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம் நம்ம? தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அதுதான் எல்லா ஜனத்துக்கும் சொல்லும்போது God is an inclusive God. He is not an exclusive God. அந்த கடவுள் தான் இயேசு பெருமானிலே வெளிப்பட்டிருக்கிறார். That is the God Jesus Christ revealed to the world. For the concept of Israelite is that the God is alone for them and not for others is not the complete understanding of God in the Old Testament writings. கூர்மையாக நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலேயே கூட சில தீர்க்க தரிசன நூல்களிலேயும் சங்கீதங்களிலேயும் கடவுள் எல்லோருக்கும் கடவுள் என்கிறார் என்ற கருத்தை வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பிரிவினர் மட்டும் இவர் நம் கடவுள், நமக்கு உரியவர் என்று சொல்லி கடவுளை ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளாய் வைத்திருக்கிறாள். அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கருத்து. அது பைபிளிலே தான் இருக்குது. You may be surprised that this is the making of the men, because we believe that whatever is written in the Bible is written by the Holy Spirit. அப்படின்னா அது எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படி இல்லை. தங்களுடைய கருத்துக்களை புகுத்தி நிறைய நேரங்களிலே எழுதியிருக்கிறார்கள். அது பழைய ஏற்பாட்டிலே நிறைய புத்தகங்களிலே காணப்படும். ஆனால் இவைகளை மீறி கடவுள் சர்வ சிருஷ்டிக்கும் கடவுளாயிருக்கிறார், எல்லோருக்கும் அவர் கடவுள் என்பதை பழைய ஏற்பாட்டு நூல்களிலேயும் காண முடியும். அதன் முத்தாய்ப்பாக, அதன் முடிவாக, அதன் உச்சக்கட்டமாக, அதன் கிளைமேக்ஸாக இயேசு பெருமான் reveals himself through the God revealed through Jesus Christ is the God of all. அதனால் தான் அவர் உலக ரட்சகர் என்று அறியப்படுகிறது. அப்போது சங்கீதம் 145 ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு முதலாவதாக கொண்டு சொல்ல விரும்புகிறேன். அப்போ சங்கீத புத்தகத்திலிருந்தும் மோசேயினுடைய சில புத்தகங்களிலிருந்தும் பவுலடிகளாருடைய சில புத்தகங்கள் எழுத்துக்களிலிருந்தும் இந்த கருத்துக்களை உங்களுக்கு நான் வைக்க ஆசைப்படுகிறேன். இப்போ சங்கீதம் 145
9ஆம் வசனங்களை 9ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எல்லாம் மேல தய உள்ளவர், இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார் பாருங்க. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். இது இஸ்ரவேலின் தேவன், சேனைகளின் கர்த்தர், என்னுடைய கடவுள் என்ற கருத்துக்கள் இருந்த அதே காலத்திலேயே this is an inspiration. This is inspired by God himself to give this message to not only to the people of Israel but also to the all nations. Whoever may come across this passage, whoever may read this passage will realize that they also belong to this God, and God's protection is for such people too. Doesn't matter, no matter what nation, what race, what country they belong to. அதுதான் அங்கே என்ன சொல்கிறாரு 145 சங்கீதக்காரன் எழுது. ரொம்ப அவர் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் அவர்களையும் மீறி கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சரித்திரத்திலே வெளிப்படுத்துகிறார், சமய நூல்களிலே வெளிப்படுத்துகிறார், இந்து சமய நூல்களிலே, சைவ நூல்களிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுளே தெரியாத நூல்களே இல்லாத ஆட்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் that is the God that Christ reveals to this universe. அப்போ 145ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. 14ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் இல்லை 145 என்ன 1 minute ப்ளீஸ். 14 ரைட் படிங்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு மீட்டு காப்பார் என்பது சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேசையா. அவரும் நசரேயன் தான். அப்போ நியாயாதிபதியின் புத்தகத்திலே நீங்களும் நானும் படிக்கிற எல்லா மேசையாக்களும், எல்லா மனிதர்களும் ஒரு ஜாதியாரை இன்னொரு ஜாதியாரின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவர்களாக இருந்தார்கள். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். That is the reason why people like Dr. Radhakrishnan, who have very extensively written on Christian thought, like Rajaram Mohan Rai in India, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப, they are the only non-Christians who have written very extensively about Christian thoughts. அதில் ராஜாகிருஷ்ணன் எழுதுகிறார். எப்பவுமே எழுதும்போது என்ன சொல்வார், சிஸ்டமேட்டிக்காக அவர் அண்டர்மைன் பண்ணிட்டு தான் வந்தார். இஸ் சேலஞ்ச் டு கிவ் a proper answer to the Christian claim came to him when he was a student at the Madras Christian College, Chennai. அங்கே தான் ஆரம்பிக்கிறார். அவரோடு இருந்த அந்த பிரின்சிபல் அவங்கெல்லாம் சொல்லும்போது ஆரம்பித்து தான் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய எழுத்துக்களிலே. பிறகு அவர் லேட்டஸ்ட் ஃபிலாசபராக வரார். அவர் சொல்கிறார், யாவே வாஸ் எசென்ஷியலி எ ப்ராவின்ஷியல் காட், ஒரு பிரதேச கடவுளாக. அது காரணம் இவர்கள் அப்படி நம்பிக்கொண்டிருந்தார்கள். So Radhakrishnan has failed to notice, although there are many passages that confirm that Yahweh was a provincial God, there are also passages that confirm that such a God is not a God of Israel alone, but an inclusive God. எல்லோருக்கும் அவர் கடவுள் என்பதே இருக்கிற செய்திகளே அவர் மறந்து விடுகிறார். அதுக்கு வேறு விஷயம் இருக்குது. ஏன்னா கிறிஸ்டியன் ரிலீஜன் போர்ட்ரேட் இட் செல்ஃப் into the message of God is made into doctrines and dogmas and presented to the other people, not the plain verses of God which has the ability to speak to the soul of men. மனிதர்களுடைய ஆன்மாவோடு பேசக்கூடிய வல்லமை மிகுந்த வார்த்தைகள் இங்கே இருக்கின்றன. ஸோ இங்கே மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று நம்ம பார்க்குறோம். 15ஆம் வசனத்தில் 15 படிங்க. 15 எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். பாருங்க, the eyes of all look expectantly to you, all creatures
பேர்ட்ஸ் ஆஃப் த ஏர், அதான் ஆண்டவர் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளே உங்கள் பிதா பிழைப்பூட்டுகிறார் ஆண்டவர் சொன்னார். God provides to all His creation because He is the creator. நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கும். இந்த பழமொழி என்ன சொன்னோன்னா, மரம் வச்சவன் தண்ணி ஊற்றாத போயிடுவானா, மரம் நட்டவன் தண்ணி ஊற்றாத போயிடுவானான்ற ஒரு பழமொழி இருக்குது. இட்ஸ் a wisdom of this land. இந்த நாட்டினுடைய ஞானமாக இருக்கிறது. It reveals the love of God for all. அப்போ என்ன சொல்கிறாரு, eyes of all look expectantly to you and you give them their food in due season. எலியா சும்மா தான் கடந்தார், அங்கே காகத்தினால் போஷிக்கப்படுறதை பார்க்குறோம் in due season. எலிசா அந்த மாதிரி போஷிக்கப்பட்டார். இங்கே 100 ஆண்டுகளுக்கு முன்பால் வாழ்ந்த வள்ளலார் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாரு, பசியினால் திண்ணையில் படுத்து தூங்கி, அந்த பாடல் எனக்கு மறந்து போயிடுச்சு, படுத்து தூங்கி கொண்டிருந்தேன், கீழே விழுந்த பொழுது என்னை எழுப்பி எனக்கு நீர் உணவளித்தீர்ன்றார். வள்ளலாருக்கும் உணவு கொடுக்குறாரு, எலியாவுக்கும் உணவு கொடுக்குறாரு. திஸ் இஸ் a same source. This is not a Hindu text, not a Hebrew text, nor a Christian text, but it is the God which is revealed in many texts. அப்படிதான் அதை நாம் பார்க்க வேண்டும். ஸோ 18ஆம் வசனம் படிங்க, 145 18ஆம் வசனம். நம்மை நோக்கிப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அகைன் திஸ் இஸ் an inclusive. இட்ஸ் நாட் நம்மை நோக்கி கூப்பிடுகிற இஸ்ரவேலருக்கு என்று இல்லை. நம்மை நோக்கி கூட என் கூட்டத்தில் என்னுடைய மீட்டிங்கில் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணிங்களா உங்களுக்கு கிடைக்குன்றது இல்லை, ஐயா ஜெபம் பண்ணார், அம்மா ஜெபம் பண்ணாங்கன்றது இல்லை. இந்த சபையிலே நான் வந்ததனால் எனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைத்தது என்பது அல்ல. The plain words of God does not confirm that, does not say that, does not declare that. It's not the way God acts to His creation. எல்லா ஜீவன்கள் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பின்னாலே பரிசுத்த பவுலடிகளார் எழுதுகிற சில காரியங்களை உங்களுக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்கே ஒரு வசனத்தை பவுலடிகளார் பர்ஸ்பெக்டிவ் பெரும்பாலும் ஜூவிஷ் பர்ஸ்பெக்டிவில் தான் தன்னுடைய இயேசுநாதருடைய கருத்துக்கள்லாம் சொல்கிறார். பட் இருந்தால் கூட அவ்வப்பொழுது அவரை தாண்டி இந்த சத்தியம் அவர் மூலமாகவே உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். கடவுள் ஒரு ரகசியத்தை பவுலுக்கு வெளிப்படுத்துறாரு. அந்த ரகசியம் என்ன சொல்றாருன்னா, புறஜாதிகள் நமக்கு பங்காளிகள். இது எப்படி செய்கிறாருன்னா, இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேலின் கடவுள் என்பதற்கு அதை தகத்தெறிந்து, நியாயப்பிரமாணத்தை தகத்தெறிந்து, உனக்கு மட்டும் கடவுள் இல்லைப்பா, அவர் எப்படி நமக்கும் உனக்கும் பங்காளிகளாக ஆகிவிடுகிறார் என்றால், கிறிஸ்துவை கொண்டு வந்து கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உடன் பங்காளிகள் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லுகிறார். புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரர்கள். வாட் இஸ் தட் காஸ்பல்? That gospel is Christ is God. The God revealed by Christ is for all. சகல ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தியை உண்டாக்கும் செய்தியை நான் உங்களுக்கு, சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். This came from the mouth of not less than an angel. ஒரு தேவதூதரே இந்த செய்தியை சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த கிறிஸ்துக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாக இருக்கிறார் என்ற ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது,
இந்த புறஜாதியார் அந்த வேற ஜாதியார் என்று இல்லாமல் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு கடவுளுக்குள் ஒரே ஜாதியாராக கொண்டு வருகிற ஒரு சித்தாந்தத்தை பவுலடிகளார் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார் என்பது பார்க்குறோம். சாலமோன் ஆலயத்தை கட்டி அங்கே டெடிகேட் பண்ணுறாரு. டெடிகேட் பண்ணும்போது ஒரு பெரிய ஜபம், நீண்ட ஜபம் ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் அதை நீங்கள் வாசிக்க முடியும். 2 நாளாகமத்திலையும் அது வருது, 2 இடங்களில் இருக்குது. அதில் அவர் விண்ணப்பம் வைக்கிறாரு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 41 43 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா அங்கே ஒரு அற்புதமான ஒரு ஜபம் சொல்லப்பட்டிருக்குது. 1 ராஜாக்கள் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் 41ஆம் வசனம். 41ஆம் வசனமாப்பா? படிங்க. படிங்க. ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. அப்படி கொத்த அந்நிய ஜாதியானும் உமது நாமத்து நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினார். போதும் ஒரு நிமிஷம். இங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தி ஐடியா ஆஃப் இன்க்ளூசிவ்னஸ் கொஞ்சம் காட்டுறாரு, சாலமோன் காட்டுறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய உள்ளம் தடுமாறி பேசுது. தி கிரேஸ் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு எவ்ரிபடி. நம்ம மட்டும் எப்படி சொல்லணும், அதுதான் அது ஞானி. அதனால் அவரை ஞானி நான் ஏற்றுக்கொள்வேன் மற்ற காரியங்களை விட. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, முடிய ஜனமாக இஸ்ரவேல்னு சொல்கிறார் முதல்ல. ஆனால் அந்நிய ஜாதியார் உமது மகத்துவத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. அப்படி கொத்த அந்நிய ஜாதியார் உமது நாமத்தின் நிமித்தம் தூர தேசத்தில் வந்து இந்த ஆலயத்து நேராக விண்ணப்பம் பண்ணினால் நீர் பரலோகத்திலே கேட்டு தேவரீர் பூமியின் ஜனங்கள் எல்லோரும் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலு போல உமக்கு பயப்படும்படிக்கு. இப்போ பூமியின் ஜனங்கள் எல்லோரும் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலு பயப்படுவது போல பயப்படும்படி என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலின் கடவுள் என்ற தாக்கம் சாலமோனுக்கு இருந்தால் கூட எல்லோருக்கும் நீர் தேவன் கடவுளாக இருக்கிறீர் என்ற அந்த உண்மை அவருடைய உள்ளத்தை தாண்டி வெளிப்படுகிறது என்றால் கடவுள் அவர் மூலமாகவே இதை வெளியே படித்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அப்போ அவங்களும் பல என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று யாத்தியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இவர்களுடைய இஸ்ரவேலுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். அவர்கள் வெளியே போகிறார்கள், எகிப்தை விட்டு வெளியே போகிறார்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நல்ல அற்புதமான வசனம் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. அப்ப அவர்களோட இஸ்ரவேலர் மட்டும் போகல. ஸோ தேர் வேர் தி பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் எகிப்தில் அடிமையாக இருந்தது மட்டுமில்லை. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நிறைய ஜாதியார் வேறு யாருன்னு தெரியாது நமக்கு, அவங்களும் கூட போனாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதனால் அவங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி வெளியே கொண்டு வருகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது இன்னும் அந்த உடன்படிக்கை பண்ணும்போது ரொம்ப அதிகமாக வெளியாகிறது. உபாகம புஸ்தகத்தில் இதெல்லாம் எப்பயே வருது பாருங்கள். உபாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களை வாசிங்க. இந்த உடன்படிக்கையும் இந்த ஆணையையும் உறுதியும் பண்ணாமல் உங்களோட மாத்திரம் இந்த உடன்படிக்கையும் இந்த ஆணையும் உறுதியும் பண்ணாமல் இன்று இங்கே நம்மோட கூட நம்முடைய தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே நம்மோட இராதவர்களோடையும் இதை பண்ணுகிறேன். இருக்கிறவர்கள் கூடயும் இங்கே இல்லாதவர்கள் கூடயும் இந்த உடன்படிக்கையை பண்ணுகிறேன். The message of salvation, the message of redemption, the message of liberation is not only for that exclusive nation but also for all. இப்போலாம் நீங்கள் எப்படி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க எனக்கு தெரியல. பட் எங்கள் காலகட்டத்தில் ஹெச்ஆரில் ஒரு இது உண்டு, கிளாஸ் உண்டு. அப்பாயின்மெண்ட் லெட்டரில் வரும், யூ வில் பி ட்ரான்ஸ்ஃபர்டு டு எனி பிளேஸ் எனி பிரான்ச் வெதர் எக்ஸிஸ்டிங் ஆர் நாட் எக்ஸிஸ்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். உங்களுக்கு இருக்குதா அப்போ? அது மாதிரி வரும்.
கண்டிஷன் போட்டுதான். அப்படி கிடையாது. எக்ஸிஸ்டிங் ஆர் நாட் எக்ஸிஸ்டிங் இருந்தாலும் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த பிரான்ச் இல்லாமல் இருந்திருக்கலாம், பிறகு பிரான்ச் வரும், அல்லது அந்த பிரான்ச்சை மூடுவாங்க. அவங்க ஆல் இன்க்ளூசிவாக வச்சுக்கிறாங்க. அது இப்போ எனக்கு தெரில, எனக்கு அது எனக்கு ரொம்ப முதல்ல விளங்குறது. எனக்கு அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலில் அந்த ஹெச்ஆரில் அந்த மாதிரி ஒரு இது அவர்கள் வைத்திருந்தால் என்று பார்க்கிறோம். அப்போது இன்று இங்கே நம்மோடு கூட இல்லாத நம்முடைய தேவனாய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறோடு கூடையும் now not with you alone I am making this state என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பின்னால் சிமியோன் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் தேவரீர் சகல ஜனத்துக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின என்கிற அந்த ஒரு சிமியோனுடைய கீதத்தையும் நம்ம பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரம் 31-38 வசனத்தில். அப்புறம் இன்னும் ஒரு பெரிய செய்தியை ஏசாயா சொல்கிறாரு. ஏசாயா எகிப்தியர் கர்த்தரை அறிவர் என்ற ஒரு வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். ஏசாயா 19ஆம் அதிகாரம் எகிப்தியர் என் ஜனம். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 19 அதிகாரத்தில் 21ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்திலே அறிந்து கொள்வார்கள். அப்புறம் இன்னொரு அந்த முன்ன வசனம் எங்கே இருக்குதுன்னு தெரில. என் ஜனம் ஆசாரியர் என் கரத்தின் கிரியை, இஸ்ரவேலே என் சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது எகிப்தியும் 25ஆம் வசனம் படிங்க. அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும் ஆசீரியராகிய என் கரத்தின் கிரியையும், அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும். எகிப்தியர் என் ஜனம், அசீரியர் என் கரத்தின் கிரியை. என்ன ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் மறைக்கிறாங்க, மறைச்சிட்டு எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ்ன்றாங்க. தட் இஸ் நாட் த வே. தட்ஸ் நாட் த காட் தட் காட் ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப் டு த நேஷன்ஸ். அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, என் சுதந்திரமும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே கொண்டாந்து சேர்க்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் என்னுடைய சுதந்திரம், அது அவங்களால் விட்டுவிட முடியல. இது இவர்கள் எழுதும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை வைக்கிறாரு, டேய் இஸ்ரவேல்ரா, டேய் அசிரியர்ரா என்று ஆண்டவர் அங்கே வைப்பதே. அப்போது தி பவர் ஆஃப் காட் இட்ஸ் ஸோ ஃபோர்ஸ்ஃபுல், ஸோ பவர்ஃபுல் தட் தி மைண்ட் ஆஃப் மென், அவன் என்ன சொன்ன நினச்சாலும் அதை தாண்டி தி வில் ஆஃப் காட், தி ஆக்ட் ஆஃப் காட் prevails in a manner that is irrefutable அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆகையினால கடவுள் எக்ஸ்க்ளூசிவ் கடவுள் அல்ல, எல்லா ஜனத்திற்கு உரியவர். இட்ஸ் நாட் காட் ஆஃப் இஸ்ரேல் அலோன், இட்ஸ் நாட் காட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அலோன். இவன் தான் நான் பிரித்து பெங்க போட்டு கொடுக்குறார்கள். இப்போ கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலேருந்து இன்னொரு சில செய்திகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் சீக்கிரத்தில். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தில் அதை நாம் ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். பாருங்க, give attention to me, my people, my nation. இங்கே இது முன்னால் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்னுடைய தகப்பன் ஆரம்பிச்சுட்டு வராரு, கொஞ்சம் இன்க்ளூசிவாக எக்ஸ்க்ளூசிவாக தான் பேசிட்டு வராரு. ஆனால் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் எனக்கு செவி கொடுங்கள் என் என் ஜாதியாரே என் வாக்கு. இப்போ என் ஜாதியார் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலரே அது குறிப்பிடுவதாக இருந்தால் கூட அது எல்லாரையும் இன்க்ளூசிவாக இருக்குதுன்ற சில விளக்கங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் சொல்கிறாரு. சரிதானுங்களா? கிவ் அட்டென்ஷன் டு மீ மை பீப்புள் மை நேஷன், அ லா வில் கோ அவுட் ஃப்ரம் மீ அண்ட் ஐ வில் செட் மை ஜஸ்டிஸ் ஃபார் லைட் டு த பீப்புள்ஸ். ஜனங்களுக்கு அந்த இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் இது மாதிரி எழுதியிருக்கிறது.
இந்த முழுசு நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா ஒரு இன்க்ளூசிவ் காடு தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ என் ஜனங்கள் ஓஇ மை பீப்புள் என்பது எபிரேய சொல்ல என்ன சொல்கிறாரு, இந்த தி ஸ்காலர்ஸ், பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ் அந்த கமெண்டேட்டர்ஸ், அது நிறைய கமெண்ட்ரி இருக்குது. ஆனால் ஒரு சில கமெண்ட்ரியில் நான் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப அது கரெக்டாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது, அதை உங்களோட சொல்ல விரும்புகிறேன். அம்மி என்ற எபிரேய சொல்லின் மொழியாக்குன்றாங்க. இ நேஷன்ஸ், இ பீப்புள் என்பது அம்மி, AMMI, அம்மி என்று எபிரேய சொல்லினுடைய மொழியாக்குன்னு சொல்கிறாங்க. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என் ஜனம், அந்த என் ஜனம் என்ற அந்த வார்த்தைக்கு அம்மி என்ற அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சொல் பயன்படுத்துகிறது ஓசியாவின் மனைவிக்கு பிறந்த 2வது குழந்தைக்கு. ஓசியா போய் நீ போய் ஒரு துரோகம் பண்ணுற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்றாரு. முதல் குழந்தை மட்டும்தான் இவனுக்கு பிறகுது, மீதியெல்லாம் வேற ஒருத்தனுக்கு பெற்றுக்கிறாவ. அதன் மூலமாக ஒரு செய்தியை அவர்கள் அங்கே சொல்லுகிறார். ஆனால் அது அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு நான் போகல. இதில் என்ன சொல்கிறேன்னா, அந்த குழந்தைக்கு லோகம்மி என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லோகம்மி, தமிழில் லோகம்மி என்று ஏசியா 1 நீங்கள் படிக்க முடியும். லோ அம்மி, ஆங்கிலத்தில் லோ ப்ளஸ் அம்மி. இதனுடைய பொருள் நீங்கள் என் ஜனம் அல்ல என்பது பொருள். இது கடவுளை தனிப்பட்ட ஒரு ஜாதியாருக்கு, தேசத்தாருக்கு உரியதாக காட்டுகிறது. லோ அம்மி, நீ என் ஜனம் அல்லன்னு சொல்லும்போது எக்ஸ்க்ளூசிவ். ஆனால் இஸ்ரவேலின் தவறான புரிதலையும் இது காட்டுகிறது. காட் இஸ் இன்க்ளூசிவ் என்ற ஆழ்ந்த சத்தியம் உண்மையில் இந்த சொற்களின் பயன்பாட்டில் காணப்படுகிறதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அம்மி என்ற எபிரேய சொல் என் ஜனம் என்பதைத்தான் காட்டுகிறது. ஆனால் போட்லியன் என்ற பழம் சுவடி, போட்லியன் BODLEIN என்ற படம் சுவடிகளிலும் இன்னும் வேறு 8 சுவடிகளிலும் அம்மிம் என்ற சொல் காணப்படுகிறது. இதன் பொருள் இ பீப்பிள்ஸ். அவர் அந்த கமெண்ட்ரியில் எழுதி வச்சிருக்கிறார். இ பீப்பிள்ஸ் ஜனங்களை குறிக்கிறது. அவ்வாறே என் ஜாதியார் என்பதற்கும் என் ஜாதியாரே என்பதற்கு லியூமி என்று எபிரேய சொல் பயன்படுத்தப்பட்டுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ லியூமம் என்ற சொல் தான் பயன்படுத்தியிருக்கிறது. அப்போ அதனுடைய பொருள் இ நேஷன்ஸ், ஜாதியாரே, தேசங்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சங்கீத புத்தகங்களிலே சிந்தனைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, பழைய ஏற்பாட்டு மோசே நூல்கள் என்று அறியப்படுகிற நூல்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் சரி, கடவுள் எல்லாருக்கும் கடவுளாக இருக்கிறார். அந்த தனிப்பெரும் கடவுளை தான் இயேசு பெருமான் வெளிப்படுத்துகிறார். அங்கே மத்தியில் இந்த சுவிசேஷங்கள் எல்லாம் பூரா தீர்க்க தரிசன நிறைவேறுதல் என்று சொல்லும்போது ஒரு ஜாதியாருக்கு என்று காட்டுகிறது. அது அல்ல, அதை தாண்டி எல்லோருக்கும் கடவுளாக இருக்கிறார் என்பது தான் இந்த திருமறை. இன்னும் நிறைய வசனம் இருக்குது. நம்ம இதை எடுத்துகிட்டு போனோன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். எனக்கு இன்னும் நிறைய ரொம்ப ஆச்சரியமான பகுதிகள்லாம் இருக்குது. அப்போ மிகுந்த ஜனத்தை எல்லாருக்கும் உண்டாகிற மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் கடவுளாக இருக்கிற ஒரு கடவுளை கொண்டு வந்து அவர் மூலமாக கடவுளை உலகத்திற்கு அறியப்படுத்துகிறார். அது நமக்கு மட்டுமல்ல, உலக மக்களுக்கு மீட்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் இந்த சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்துலே இவர்தாம் ஆதி பிதாவின்னு சொல்லும்போது வேறே பேர் இல்லை அப்படின்ற அந்த இதெல்லாம் வேறு பேர்லாம் கிடையாது, இயேசுநாதர் மட்டும்தான் சொல்லும்பொழுது, இயேசுநாதர் என்று சொல்லும்போது இயேசுநாதர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட கடவுள். நீங்கள் சைவ சமய நூல்களை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப இது நம்மளோட எக்ஸ்க்ளூசிவாக நிறைய பாடல்களும் கடவுள்களை பற்றிய வரலாறுகளும் புராணங்களும் இருக்கிறது. இதே மாதிரி பழைய ஏற்பாட்டு நூல்களை மாதிரி. ஆனால் அவைகளை தாண்டி பொதுவான கருத்துக்களும் கடவுளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போது இந்த ஆண்டிலே துவக்கத்திலே உங்களுக்கு நான் என்னுடைய நினைவூட்டுதலாக செய்தியாக நான் வைக்க விரும்புதல் என்றால், இயேசு பெருமான் நமக்கு வெளிப்படுத்திய கடவுள், இயேசு பெருமான் சகலருக்கும் கடவுளாக இருக்கிறார். அப்படியானால் நாமும் எல்லாரும் நம்முடைய ஒரே கடவுளுடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறோம் என்பதில் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நம்ம ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் ஒன்றும் கிடையாது. என்னை காப்பாற்றினார், அவனை காப்பாற்ற விட்டார், அப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியாது. தட் இஸ் நாட் தி ரைட் வே
of expressing our thanks to God. ஸோ கடவுள் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம்.